ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம 32 to 45 இருக்கிற எல்லா கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாமா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்ப்போம். அதில் 32nd கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் குரூப் ஆஃப் ஆர்கனைஸ் இஸ் இன்வால்வ் இன் சிந்தசிஸ் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் நீடட் பை த செல்ஸ்? லைசோசோம், வேக்யூல்ஸ், ரைபோசோம்ஸ், வேக்யூல் RER SER, ரைபோசோம்ஸ் RER SER, RER லைசோசோம், வேக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 32. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரைபோசோம், RER SER. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்கனைஸ் இன்வால்வ் இன் சிந்தசிஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் நீடட் பை த செல்ஸ். லைக் இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், இது லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணும். இது வந்து ரைபோசோம்ஸ் வந்துட்டு ஃபர்தராக வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் சிந்தசிஸ் பண்ணும். டிஎன்ஏவோட நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து ரைபோசோம்ஸ் தான் பண்ணும். எக்ஸட்ரா லாட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். 33rd கொஷின் போகலாமா? ஹூ கேவ் த லேமலர் ஆர் சாண்ட்விச் மாடல் ஆஃப் த செல் மெம்பரேன்? இது வந்துட்டு அவுட் ஆஃப் த என்சிஆர்டி. எனிவே வந்துட்டு உங்களுக்கு பார்ப்போம், யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே. இந்த கொஷினுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் பண்ணுமாண்ணா. இதுக்கு வந்து டேனியல் அண்ட் வாசன் அப்படிங்கிறவங்க தான் வந்து செல் மெம்பரேன்ஸ் இருக்குல்ல, இந்த டபுள் லேயர்டு பாஸ்போ லிப்பிட்ஸ்லாம் பார்க்குறக்கு வந்து சாண்ட்விச்சில் போட்டு அமுத்துற மாதிரி இருக்குது. ப்ரோட்டீன்ஸ், இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ்லாம் நடுவில் வச்சு செஞ்சுருக்க ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க வந்து டேனியல் அண்ட் டாவ்சன். இவங்க தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 34 கொஸ்டினுக்கு போகலாமா? 34 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மைக்ரோடிபிள்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், ஃப்ளஜெல்லா, சென்ட்ரியோல். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 34th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஸோ இது வந்து டேரக்ட் கொஸ்டின், உங்களுக்கு தெரியும். மைக்ரோடியூபிள்ஸ்னாலே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்கும். இதில் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. 34 கொஸ்டின் கரெக்ட். ஓகே, 35th கொஸ்டின் போகலாமா? 35th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு டிஃபரன்சஸ் இன் டூ சைட்ஸ் ஆஃப் த செல் மெம்பரேன்? Differences in peripheral proteins, difference in domains expressed on the ends of integral proteins, differences in phospholipid types, all of the above. So 35. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ். ஹோப்ஃபுல்லி எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா செல் மெம்பரேன் வந்துட்டு பார்க்குறக்கு ஏசிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் அது ஏசிமெட்ரிக்கல் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்து இருக்கும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சைட்டோபிளாஸ்மிக் சைட், வெயிட் லெட் மீ கிளாரிஃபை. இப்போ செல் மெம்பரேன்ஸ்லாம் பார்க்குறக்கு, செல் மெம்பரேன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவுட்டர் லேயர் வந்து சைட்டோபிளாசத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இன்னர் லேயர் வந்து நியூக்ளியஸை ஃபேஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால வெளியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், உள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏசிமெட்ரிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறனால இந்த 3 ஆப்ஷனுமே வந்துட்டு கரெக்டு தான். புரிஞ்சுங்களா? புரியலைன்னா திருப்பி லெக்சரை போய் பாருங்கள், நல்லா புரியும். ஓகே, which of the following cell membrane components 36th question பார்ப்போமா? which of the following cell membrane components serves as recognition signal for the interaction between cells? Recognition proteins, glycolipids, glycoproteins, phospholipids, integral proteins. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா glycolipids and glycoproteins. எல்லாம் கரெக்டாக சொல்லிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரெகக்னைசேஷன் சிக்னல்ஸாக வந்து செயல்படுது. ஓகே, 37th கொஸ்டின் போகலாமா? Channel proteins allow the ions that would normally pass through the cell membrane to go through the channel. What properties of the proteins are responsible for this அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The channels are often composed of charged or polar R groups. The channels are often composed of hydrophobic R groups. A and B, none of the above. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 37க்கு என்ன ஆப்ஷன்? ஸோ நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணியிருக்கலாம். 37க்கு வந்து
ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கே தெரியும் சேனல் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் த செல் மெம்பரேன் டு இந்த மாதிரி சேனல் இருந்தாலே அது வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் அந்த மாதிரி வந்துட்டு சார்ஜ்டு சேனல்ஸாக தான் இருக்கும். இல்லை பொலாரிட்டி உள்ள டிஃப்ரென்சஸ் இன் பொலாரிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, டைபோல் மூமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேனல்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 38th கொஷின் பார்ப்போமா. 38 கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ப்ரெசென்ட் இன் போத் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னது, லைசோசோம், குளோரோபிளாஸ்ட், வெசிகல்ஸ், பிளாஸ்மா மெம்பரேன், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 38 கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 38க்கு வந்து ஆப்ஷன் பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து போத் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ் வந்து இருக்கக்கூடியது. மிச்சம் இருக்கிற இந்த லைசோசோமு, குளோரோபிளாஸ்ட்டு, வெசிகல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இன் யூகேரியாட்ஸ். 38th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சா. 39th கொஸ்டின் பார்ப்போமா. போத் chloroplast and mitochondria have multiple membranes, have highly structured innermost membranes, are found only in eukaryotic cells, all of the above. 39. It's an easy one, easy answer பண்ணலாம். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் ஆர் டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். ஹேவ் ஹைலி ஸ்ட்ரக்சர் இன்னர்மோஸ்ட் மெம்பரேன்ஸ், கிறிஸ்டனே இருக்கும். இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா என்ன இருக்கும், சிஸ்டனே, மேட்ரிக்ஸ், அந்த ஃப்ளூயிட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இதில் இருக்கும். ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் யூகேரியட்ஸ் சொன்ன மாதிரி இது முன்னாடி பாயிண்ட்லேயே பார்த்துருந்தோம். லைசோசோம், குளோரோபிளாஸ்ட், வெசிகல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எஸ்பெஷலி இன் யூகேரியட்ஸ். ஸோ குளோரோபிளாஸ்ட் எஸ்பெஷலி இன் யூகேரியோட்டிக் செல்ஸ். ஹென்ஸ் 39th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 40th கொஸ்டின் பார்ப்போமா. Microtubules, motor proteins and actin filaments are the part of the mechanism of the photosynthesis that occurs in chloroplast, rough endoplasmic reticulum in prokaryotic cells, cytoskeleton of eukaryotic cells, process that moves small molecules across the cell membranes. ஸோ நம்ம இந்த பார்த்துருப்போம் மைக்ரோடியூபிள்ஸ், மோட்டார் ப்ரோட்டீன்ஸ், ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து சைட்டோஸ்கெலிட்டன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம லெசன் எடுத்துகிறப்ப லெக்சர் எடுத்துகிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சைட்டோஸ்கெலிட்டன் ஆஃப் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஃபார் த 41 பார்ப்போமா. 41ல் என்ன கேட்டிருக்காங்க, த செல் வால் ஆஃப் போத் பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா கண்டைன்ஸ் லிப்பிடா, ப்ரோட்டீனா, பெக்டினா, மியூராமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின். 41க்கு வந்து சாரி நானே இப்போ தான் பார்க்குறேன். 41 இது வந்து என்செட்டில் இல்லைங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மியூராமிக் ஆசிட். தெரிஞ்சுக்கோங்க, அவுட் ஆஃப் த என்சிஆர்டி, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. மீசோசோம்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் 42nd கொஸ்டின் பார்ப்போமா. 42nd கொஸ்டினில் மீசோசோம்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் கோல்ஜி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதில் என்ன ஆப்ஷனாக இருக்கும் 42nd. ஸோ 42nd வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீசோசோம்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் மைக்ரோ பாடிஸ். ஓகே, 43rd கொஸ்டின் பார்ப்போமா. 43rd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, pit membrane of the simple pit is formed by secondary cell wall, primary cell wall, middle lamella, plasma. 43rd. ஸோ ஓகே, இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த செகண்டரி செல் வால், பிரைமரி செல் வால், பிளாஸ்மா இதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஆன்சர் வந்து மிடில் லாமெல்லா. ஹோப்ஃபுல்லி எல்லா கரெக்டாக சொல்லிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின் பார்ப்போமா. 44th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனெல்லி ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனெல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்: கோல்கி காம்ப்ளெக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், ரைபோசோம்ஸ். கெஸ்.
ஸோ இதுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் வந்துட்டு பிளாஸ்டிட்ஸ், பிகாஸ் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ஸில் மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் அன் கைண்ட் ஆஃப் அ பிளாஸ்டிக். ஸோ அவர் ஆன்சர் இஸ் சி, ஆப்ஷன் சி. சரி, நம்மளோட ஃபைனல் டிபிடி கொஷின் வந்தாச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, பெராக்சிசோம்ஸ் ஆர் ரிச் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ, கேட்டலிட்டிக் என்சைம்ஸ், ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ்னு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திங்க் பண்ணுங்கள். திங்க். ஸோ 45க்கு வந்து இதுவுமே நம்ம வந்துட்டு ஆன்சர் லைன்ஸில் நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டு மார்க் பண்ணியிருப்பேன். பெராக்சிசோம்ஸ் ஆர் ரிச் இன் ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் அங்கேயே கொடுத்துருப்பேன். எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்க அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கோங்க. 45ல் வந்து எத்தனை அட்டம் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இன்கரெக்டாக வரல. சாரி, 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் ஆன்சர் கண்டென்ட்டாக இருக்குது. நீங்கள் 40க்கு ஒரு 38 அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கனாலே வெரி குட் ஸ்கோராக இருக்கும். 35 to 38 மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, யுவர் குட் லெவல். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். 38க்கும் கம்மியாக போகுது அப்படின்னாலும் இட்ஸ் அன் சீரியஸ் கன்சர்ன். திருப்பி போய் படிங்க, படிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். சரி, ஓகே, டாடா. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பயோமாலிகுல்ஸோட லெக்சர்ஸில் பார்ப்போம். அன்டில் தென்